ஹலோ இருக்கும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் DAO சொல்லக்கூடிய விஷயம். அதாவது DAO என்னென்னு சொல்லி சொன்னால் டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்டா என்னென்னா கிளியராக உங்களுக்கு இன்னும் விளங்குற மாதிரி சொல்லணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு கம்பெனி எடுத்துக்கொள்வோம். ஒரு கம்பெனி ஒன்று எடுத்துக்கொண்டோம்னா CEO இருப்பார், அதே மாதிரி டிரெக்டர்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி மேனேஜர் இருப்பாங்க. இந்த மாதிரியான மேல்மட்ட வேலையாட்கள் வந்து ஒரு கம்பெனியில் இருப்பாங்க. ஆனால் இந்த DAOங்கிறது அதாவது DAOங்கிறது சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான மேல்மட்ட டிசிஷன் எடுக்கிறார்களையோ இல்லை பொஸ்ஸாவோ இல்லை ஓனராவோ இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி பேஸில் வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை தான் இந்த DAOன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களோட ஒரு ஸ்கூல் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் உங்களோட ஒரு பெட்ச் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பெட்ச் குரூப்பை எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. உங்களோட நீங்கள் படித்த ஸ்கூல்லையோ இல்லை யூனிவர்சிட்டிலேயோ நீங்கள் ஏதாவது ஒரு ரீயூனியன் உண்டு அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் கெதரிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே வந்து நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும் தானே, எல்லார்ட்டையும் பேசி ஒரு கலந்தாலோசிச்சு தானே எடுக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குரூப்பில் வந்து என்ன செய்வீங்க, மெசேஜ் போடுவீங்க. இப்படி ஒரு ஐடியா இருக்குது, ரீயூனியனோ இல்லை அந்த கெதரிங் இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது, இதில் என்ன செய்வோம், இதை அரேஞ்ச் பண்ணுவோமா, இது எல்லார்ட்டையும் ஒரு டிசிஷன் ஒரு சஜஷன் கேட்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த DAOலையும் வந்து நடக்க போகுது. இப்போ எல்லார்ட்டையும் கேட்டு எல்லாரும் எஸ் ஆகும் செய்வோம், இல்லாட்டி இல்லை, அதுக்கு எந்த மாதிரி கொஸ்ட் ஆகும், அதுக்கு என்னென்ன செய்கிறது என்று எல்லாருமே ஒரு டிசிஷன் எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கு ஓமெண்ட்டு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இல்லைன்னு சொல்கிறத வச்சு நம்ம ஒரு டிசிஷனுக்கு வரலாமா இல்லையா. இப்போ மெச்சூரிட்டி யார் ஓமெண்ட் சொல்லி சொன்னாங்கன்ட்டு அதை வந்து அமல்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்படி கை விட்டுருவாங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் இங்கே DAOலையும் நடக்கும். இப்போ DAOவில் எல்லோருமே, அதாவது இந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன், இதில் எல்லோருமே ஓட் பண்ணுவாங்க. அதில் அதிகமான மெஜாரிட்டியான வின் பண்ணுறாங்களோ, மெஜாரிட்டியான ஓட் எதுக்கு உள்ளதோ அதை வச்சு தான் முடிவுகள் எடுக்கப்படும். அதாவது டிசிஷன் வந்து எடுக்கப்படும். சரியா? இதைத்தான் வந்து கம்யூனிட்டி ரன் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். சரியா? இதில் வந்து இந்த ரூல்ஸ்லாம் எப்படி இருக்குமென்னு சொல்லி சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ நம்ம பேசின மாதிரியே இந்த ரீயூனியன் எடுத்துக்கொள்ளுமே, அப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 5000 மாதிரி நீங்கள் போடணும் என்ற மாதிரி ஒன்று வச்சு ஒரு ரூல்ஸை வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து DAOவில் எப்படி பார்ப்போம்னு சொல்லி சொன்னால் DAOவில் இதெல்லாம் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் தான் இருக்குது. இப்போ ஒரு ஆளுக்கு 5000 உண்டு, ஒரு ஆளுக்கு கொஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த 5000 வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமாக வந்து பிளாக் செயினில் அப்படியே வந்து லாக் ஆகும். 5000 கீழேயும் அக்செப்ட் ஆக மாட்டால், மேலேயும் அக்செப்ட் ஆகாத மாதிரி 5000 கட்டினா மட்டும்தான் அவங்களோட நேம் என்டர் ஆகிற மாதிரி. உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், சரியா? அப்போ என்டர் ஆகிற மாதிரி. அப்போ இப்படி எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக இருக்குது. இதில் வந்து இது எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் பிளாக் செயின் ஊடாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறதால, லொக்கில் இருக்கிறதால வந்து இதில் எந்த விதமான சீட்டிங்கோ இல்லை ஏதாவது ஒரு மாற்றமோ எதுவுமே இல்லாமல் இருக்க போகுது. ஏனெண்டா இது ஓப்பன் டிரான்ஸ்பரண்டாக இது இருக்கிறதுனால. சரியா? அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் டிசிஷன் எப்படி எடுப்பாங்க. DAOவில் ஒரு ப்ரொப்போசல் போடுறது, நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு கேட்டால் எஸ், நோன்னு போகப்படும். அதில் மெஜாரிட்டி யார் ஓட் பண்ணுறாங்களோ அதுதான் ஒரு ஃபைனல் டிசிஷனாக எடுத்து அதுக்கு அது ஆட்டோமேட்டிக்கலாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னு சொல்லி சொன்னால் அது வந்து பிகாஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் வந்து கனெக்ட் ஆகிறது, அதாவது டைரெக்டாக வந்து பிளாக் செயினில் கனெக்ட் ஆகிருக்குது, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இது எப்படி இருக்குமெண்டா, உதாரணத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மாதிரி குரூப்பில் போல் போடுற மாதிரி, குரூப்பில் ஓட் போல் போடுற மாதிரி எஸ் கிளிக் பண்ணால் அதில் மெஜாரிட்டியை பார்த்து அது டிசிஷன் மேக் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. சரியா? அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ இதில் வந்து இந்த DAOவில் நீங்களும் மெம்பர்ஸ் ஆகலாமா, அதாவது இந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷனில் நீங்களும் மெம்பர் ஆகலாமா என்று கேட்டிங்கன்னா ஆகலாம். எப்படின்னு சொல்லி சொன்னால், உதாரணத்துக்கு நிறைய கம்பெனிகள் இருக்குது தானே, உங்களுக்கு ரியல் லைஃப்பில் சொல்கிறேன், நிறைய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ஷேரை வாங்கினாலும் நீங்களும் அந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர் தான். அதே மாதிரி தான் இந்த DAO என்கிற சொல்கிற இந்த விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இதில் எப்படி மெம்பர் ஆகலாம்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக சொல்லணும்டா, முதலாவது நம்ம ஒரு ப்ரொஜெக்டை வந்து சூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு யூனிஸ்வாப்போ இல்லை DAOவோ இல்லை ஆவேங்கிற சொல்கிற விஷயங்களோ, இதை மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்போ இந்த
இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் சூஸ் பண்ணி அதுக்கு பிறகு அதில் டோக்கனை வாங்கணும். இப்போ லைக் இப்போ யூனிஸ்வாப்புக்கு வந்து யூனி என்ற டோக்கன் வாங்குறது, அதே மாதிரி டாவோங்கிறதுக்கு அதாவது இந்த டீசென்ட்ரலைஸ் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷனுக்கு டாவோங்கிற காயின் வாங்குறது, டோக்கன் வாங்குறது, இந்த மாதிரியான டோக்கன்களை வந்து ரெண்டாவது வாங்கணும். அதுக்கு போகிறது வந்து அதனுடைய போட் சைட்டுக்கு போகணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ யூனிஸ்வாப்னு சொல்லி சொன்னால் அந்த யூனிஸ்வாப்புக்கான ஒரு தனியான ஒரு போட் பேஜ் வச்சுருப்பாங்க. எப்படின்னு சொல்லி சொன்னால் vote.uniswap.organization என்ற மாதிரி தனியான ஒரு பேஜ் வச்சுருப்பாங்க. அந்த சைட்டுக்கு போகணும். அதில் வந்து வாலெட்டை கனெக்ட் பண்ணி, அதாவது மெட்டாமாஸ்க் மாதிரி ஒரு வாலெட்டை கனெக்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் உங்களோட ப்ரொப்போசலை எஸ் ஆர் நோவான்ட்டு இது ஓட் போடுறதான் அடுத்த விஷயம். அப்போ நீங்கள் இந்த மாதிரியான டோக்கன் எந்த கோயினில் இந்த மாதிரி டாவோலையோ இல்லை யூனிலையோ ஏதாவது ஒரு டோக்கன் வாங்கினாலும் நீங்களும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் தான். அப்போ நீங்களும் அந்த ஏதாவது ஒரு முடிவெடுக்கக்குள்ள டிசிஷன் எடுக்கக்குள்ள நீங்களும் ஓட் பண்ணக்கூடிய ஒருத்தராக வந்து அதில் இருக்க போகிறீங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்லி சொன்னால், இந்த டாவோடைய அட்வான்டேஜை பற்றி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அதாவது இந்த டாவோடைய பெனிஃபிட் இதில் பார்த்தோம்னா இதுக்கு ஒரு சிங்கிளான ஓனர் ஒருத்தர் இல்லை தானே. அதாவது ஒரு கம்பெனி மாதிரி ஓனர் ஒருத்தர் இல்லை. சரி, அப்போ எல்லாருமே இங்கே ஸ்டேக் ஹோல்டர் எல்லாருமே டிசிஷனை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறதால, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லாருமே டிசிஷன் மேக் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆளாக இருக்கக்கூடிய ஒரு அங்கத்துவம் பெற்றிருக்கிறதுனால வந்து இது எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்பாக இருக்க போகுது. ஏன்னா நீங்களும் ஒரு நாட்டினுடைய பிரஜை மாதிரி ஒரு தலைவரை தீர்மானிக்கிறதுக்கு நீங்களும் ஓட் போடுறீங்க. அதே மாதிரி தான் இதுலையும் நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் இதில் வந்து ஓட் போடலாம். அப்போ இதுக்கு வந்து ஒரு ஓனர் இல்லை, நீங்கள் எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர் எல்லாருமே ஓனர்ன்ற மாதிரி. சரியா, இது வந்து பிளாக் செயினில் இருக்கிறதால, அதாவது ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இருக்கிறதுனால வந்து இது ஒரு டிரான்ஸ்பரண்டான முறையில் வந்து இருக்க போகுது. சரியா, அப்போ எதுவுமே சீட் பண்ண முடியாமல் மாற்ற முடியாமல் ஒரு ஹை டெக்னாலஜியில் வந்து இது இருக்குது. இது டிரான்ஸ்பரண்டாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி, எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி, யாருமே மாற்ற முடியாத மாதிரி இருக்கிறதுனால வந்து இதை வந்து ஒரு அட்வான்டேஜை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதிலிருந்து நம்ம ஒரு ஃபண்டை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் என்ன செய்கிறதா இருந்தாலும் எல்லாருமே பேசி கம்யூனிட்டி ஒன்றாக பேசி டிசைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறதுன்றதுனால இது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த டாவோங்கிற இதில் வந்து யாரு வேணுமென்றாலும் இந்த டாவோவில் வந்து ஒரு டிசிஷன் மேக்கராக வந்து இருக்கலாம். இந்த கிரிப்டோ வேர்ல்டில் ஃபியூச்சரில் நிறைய ப்ரொஜெக்ட்கள்லாம் வந்து இந்த டீசென்ட்ரலைஸ் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன் என்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே வந்து உள்வாங்கிடும். ஸோ நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டாவோண்டா, அதாவது டீசென்ட்ரலைஸ் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன் என்னென்று விளங்கியிருக்க நம்புகிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய கோயின்ரேட் அகாடமியோட டச்சில் இருங்க. தேங்க்யூ.